அன்பு நண்பர்களே, எதிர்பார்ப்பு என்பது என்ன? எதிர்பார்ப்பு என்பது அனாதை இல்லத்தில் அன்புக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளின் கண்களில் தெரியுமே, அதுதான் எதிர்பார்ப்பு. மழையில்லாத நேரத்தில் மழைக்காக ஏங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து காத்து கொண்டிருக்கும் விவசாயிகள் கண்களில் தெரியுமே, அதுதான் எதிர்பார்ப்பு. கடவுளை நம்பி அவர் பின்னே அவர் நமக்கு எல்லாம் செய்வார் என்று நம்பி ஓடுகிறோமே, அதுதான் எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு ஒன்று இல்லாத ஒன்று என்றால் அது பிணம் மட்டுமே. இவ்வாறாக இந்த இறை வார்த்தையும் நமக்கு கடவுளின் எதிர்பார்ப்பை பற்றி தான் நமக்கு விவரிக்கின்றது. அதாவது அவர் தம்மை போலவே பொதுவாக சிந்திக்கும் ஒரு நபரை தனது பணிக்காக அமர்த்த வேண்டி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் எசையாவும் இதோ இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறார். நமது எதிர்பார்ப்புகளில் சுயநலம் நிறைந்திருக்கிறதா அல்லது எசையாவைப் போல பொதுநலம் நிறைந்திருக்கிறதா? சற்று சிந்திப்போம். அன்பு நண்பர்களே, எதிர்பார்ப்பு என்பது என்ன? எதிர்பார்ப்பு என்பது அனாதை இல்லத்தில் அன்புக்காக ஏங்கி